ஜனநாயகன் போஸ்டர் வந்து கர்நாடகாவில் கிழிப்பு அப்படின்னு கிழிக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தாவேகாவை சார்ந்தவர்கள் அப்படி மாதிரி தெரியுது. காரணம் என்னென்னா, அங்கே இவர் போனார்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கும், என்ன இருந்தாலும் அங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் நம்ம முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனாலும் கூட ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால், அங்கே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து இவர் எந்த செல்வாக்குமே இல்லாமையாக இருக்கிறாரு. சரி, அப்படியே வந்து போஸ்டர் ஒட்டப்பட்டாலும் கிட்டனா தயாரிப்பாளர்ன்ற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை விடலாமே. தண்ணி ரிலீஸ் பண்ணலையன்றதுக்காக அதை பேசுகிறதுக்காக இப்போ வந்து கர்நாடகா போகிறதுக்கு தயாராகிறாரு முதலமைச்சர். அப்படி ஒரு செய்தி வருது. இங்கே வரியா, இதை பாரு நாங்கள் என்ன பண்ணுற பாரு சொல்லி போஸ்டரை கிழிச்சு காட்டுறான். அதுவும் முடியாதுன்னா அப்போ எதுக்கு சார் அந்த பதவி? அவ்வளோ முக்கியமான பதவி, பெரிய பதவி. தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதியாக அந்த பதவியை நீங்கள் வாங்கி உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு என்னன்றது குறைஞ்சபட்சம் காட்டணும்ல. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நாட்டில் மிக முக்கிய பிரச்சனை ரெண்டு. ஒன்று அதான் இன்றைய தினத்துக்கு, ஒன்று காவிரி நீர் பிரச்சனை, இன்னொன்று வந்து மேகதாது அணை கட்டப்படுமா நிறுத்தப்படுமா அப்படின்ற வந்து ரெண்டு பெரிய பிரச்சனை. ரெண்டுமே கர்நாடக மாநிலத்தை தழுவிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து சில ஊடகங்களில் பேசப்படுறதுக்குன்னா, ஜனநாயகன் போஸ்டர் வந்து கர்நாடகாவில் கிழிப்பு அப்படின்னு கிழிக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தாவேகாவை சார்ந்தவர்கள் அப்படி மாதிரி தெரியுது. காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற கொடியும் இதே வந்து மங்களகரமான சிகப்பு மஞ்சள். அவங்கெல்லாம் போஸ்டரை கிழிக்கிறத பார்த்தா ஏதோ தாவேக்காரங்களே ஏதோ வந்து ஒரு கிளர்ச்சியில் ஈடுபட்டு ஜனநாயகன் போஸ்டரை கிழிக்கிறாங்களான்ற மாதிரி ஒரு தோற்றம் வந்து ஏற்படுத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போது வந்து ஒரே ஒரு கேள்வி எழுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் காவிரி நீர் பிரச்சனை வந்து இவங்க எப்படி எந்த மாதிரியான அணுகுமுறை எடுக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. பெரும்பாலான கட்சிகள், தமிழ்நாட்டு கட்சிகள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க. குறிப்பாக வந்து பல கட்சிகள், நாம் தமிழர் கட்சி உட்பட அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டணும்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சர் என்ன முடிவெடுப்பார்னு ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியை நம்ம பார்க்கும்போது ஜனநாயகன் போஸ்டரை வந்து அங்கே வந்து கிழிக்கிறாங்க. என்னங்க அந்தளவுக்காக வந்து எதிர்ப்பு? அந்தளவுக்கு என்ன பிரச்சனை? அப்போது வந்து இங்கேருந்து முதலமைச்சர் வந்து அங்கே போகிறதா வந்து ஒரு செய்தி இருக்குது. இதோ இன்றைக்கி போகிறேன், இப்போ போகிறேன், நாளைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே வந்து பரபரப்பாக இருக்குது. அங்கே போஸ்டரே கிழிக்கிறாங்க, பட போஸ்டரே கிழிக்கிறாங்க. அங்கே இவர் போனார்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கும், என்ன இருந்தாலும் அங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் நம்ம முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் போட்டோலாம் வச்சு சூடெல்லாம் கொளுத்துனதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு முரட்டு ஆசாமிகள் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் வந்து முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து துணிச்சலாக வந்து கிளம்புறேன்னு சொல்கிறாரு. நான் வந்து டைரெக்டாக போய் வந்து பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அங்கே போனால் எந்த மாதிரியான வந்து ரியாக்ஷன்ஸ் மக்கள், அங்கே இருக்கிற மக்கள் கிடையாது, அங்கே இருக்கிற வந்து போராட்டம் நடத்தக்கூடிய, அதாவது காவிரி நதிநீர் வந்து எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தான் முழுமையாக சொந்தம்னு சொல்லி சொந்தம் கொண்டாடக்கூடிய அந்த கர்நாடகாவை சார்ந்த போராட்டக்காரர்கள் விஜய் அவர்கள் வந்து இங்கேருந்து கர்நாடகா போகும்போது எந்த மாதிரியான எதிர்வினை ஆற்றுவாங்கன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், அடுத்தபடியாக ஒரு கேள்வி என்னென்னா, இதை முக்கியமான கேள்வியாக பார்க்குறேன். அங்கே வந்து கர்நாடகாவில் வந்து இப்போது கர்நாடகாவை சேர்ந்த கே வெங்கட் நாராயணா வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் இங்கே தமிழ்நாட்டில் வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு வந்து தமிழ்நாட்டு பிரதிநிதியாக ஒரு உயர்ந்த பதவியை வந்து அவர் வாங்கிட்டார். கிட்டத்தட்ட அமைச்சர்களுக்கு இணையான ஒரு பதவி. அவர் வந்து இவர் டெல்லியில் வந்து சொகுசாக இருக்கிறாருன்னு வச்சுங்க. இங்கே என்னென்னா, கர்நாடகாவில் வந்து நதிநீர் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு பெருசாக மத்தியஸ்தம் பண்ணனால் கூட அங்கே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தயாரிப்பிலே வந்த படமான அந்த ஜனநாயகன் படத்தை போஸ்டரை கிழிக்கிறாங்க. எந்த ரியாக்ஷன்ஸும் வந்து காட்டாமல் இருந்தால் எப்படி? அதாவது இப்போ இவருக்கு இருக்கிற பதவியிலேருந்து அதை பேசுகிறது சரியாக இருக்குமா, மாண்பாக இருக்குமா, அது வந்து கண்ணியமாக இருக்குமான்ற ஒரு கேள்விலாம் இருக்குது. ஆனாலும் கூட ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால், அங்கே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து இவர் எந்த செல்வாக்குமே இல்லாமையாக இருக்கிறாரு. சரி, அப்படியே வந்து போஸ்டர் ஒட்டப்பட்டாலும் கிட்டனா தயாரிப்பாளர்ன்ற முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை விடலாமே. ஏன்னா எப்படி இருந்தாலும் தயாரிப்பாளர் அவர் தானே.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாக சார்பத்தில், அதாவது நான் இந்த அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிர்வாகம் சார்பாக அவர் கையெழுத்து போடலாம் கூட பார்த்தா நிர்வாகத்துக்கு மேலாளர்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, நிர்வாக குழுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அவங்க மட்டத்திலையாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கண்டிக்கணுமா இல்லையா? தலைவர் படம் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி படத்தை தயாரிக்கிற வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அமைச்சர் ஈக்குவலான பதவியில் வந்து டெல்லியில் போய் உட்காந்துருக்கீங்க. ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணணுமா இல்லையா? சரி, நீங்கள் பண்ண வேணாம், அடுத்த கட்டம் கட்சியில் இருக்கிறவர்கள் யாராச்சும் இது மாதிரி எங்கள் தலைவருடைய படத்தை போஸ்டரை வந்து எப்படி நீங்கள் கிழிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டன குரல் எதுவும் கிடையாது. இது எப்படி சரியாக இருக்கும்? உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து உங்கள் படத்தையே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேனரை கிழிக்கிற இடத்துல வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து அந்த சம்பவம் நடக்குது, அது காட்சிப்படுத்தப்படுது, நம்ம பார்க்குறோம். இது தாண்டி நீங்கள் வந்து கர்நாடகாவில் போகிறீங்க, அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, இதெல்லாம் வந்து செய்தியாக இருக்குது. அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உண்மையாகலை. அது நடக்குமா நடக்காதான்னு தெரில. இவர் வந்து சிவகுமாரை போய் சந்திப்பாரா, கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரை சந்திப்பாரா இல்லையான்றதுலாம் ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இப்போ ஒரே கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்ககிட்ட வந்து பதவி வாங்கினா அந்த கே வெங்கட் நாராயணா டெல்லியில் போயிருக்கிறாருன்னா, இன்றைக்கி இதே கர்நாடக மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நதிநீர் பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டால் அவருடைய பங்களிப்பு கடுகளவு கூட இல்லாமல் போயிடும். அப்போ இதுக்கு அவ்வளோ ஒரு உயர்ந்த பதவி அவருக்கு கொடுக்கணும்? கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவருக்கு எதுக்காக அந்த பதவி கொடுக்கணும்? கர்நாடக மாநிலத்தில் அவர் தயாரித்த படத்தையே, இதுதான் பாயிண்ட்டு, அவர் தயாரித்த படத்தையே பேனரை வந்து கிழிக்கிறாங்க கர்நாடகா சார்ந்தவர்கள். அப்போ அந்த மாநில உணர்வு அவங்க வெளிப்படுத்தும் போது கர்நாடக மாநிலத்தை சார்ந்த கே வெங்கட் நாராயணா கொண்டு வந்து தமிழ்நாட்டு வந்து டெல்லி பிரதிநிதியாக வந்து நியமனம் செய்யப்பட்டது வந்து குறைஞ்சபட்சம் அந்த நன்றியோடு பார்க்கணுமா இல்லையா? சரி, அவங்க நன்றியோடு பார்க்க வேணாம், நீங்களாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு கண்டன குரல் எழுப்பணுமா இல்லையா? அது கே வெங்கட் நாராயணா இருக்கட்டும் அல்லது அவருடைய தயாரிப்பு குழுவினர் இருக்கட்டும். ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பு குழு உள்ளபடியே நான் சொல்கிறேன், அது வந்து நம்ம அரசியல் பார்வையிலே பார்க்கல. ஜனநாயகன் படத்தை வந்து ஒரு பொதுவான படம் வந்து ஜனநாயகன் படம் வந்து கர்நாடகா மாநிலத்தில் ஓட விடாமல் ஒரு போஸ்டரை கிழிக்கிற காட்சிக்கு உள்ளபடியே வந்து தமிழ்நாடு அரசு கூட நீங்கள் வந்து இதில் வந்து கவனம் செலுத்தவேனா, கண்டிக்க வேணாம். ஜனநாயகன் படக்குழு கண்டிக்கணுமா இல்லையா? சரி, படக்குழு கண்டிக்கலை, குறைஞ்சபட்சம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1008 சங்கம் இருக்குல்ல, தமிழ்நாடு சினிமா சங்கம். எத்தனை சங்கம் இருக்குது? யாராவது ஒரு சங்கம், நடிகர் சங்கம் அல்லது இயக்குனர் சங்கம் அல்லது தயாரிப்பாளர் சங்கம், யாராவது ஒருத்தர் ஒரு கண்டன குரல் எப்படிங்க வந்து இது மாதிரி செய்வீங்க? எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகர், அதுவும் இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு, அவர் படத்தை ஓட விடாமல் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து போஸ்டரை கிழிப்பீங்க? உள்ளபடியே இந்நேரம் வந்து நீங்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கை தான் எடுத்துருக்கலாமே. ஒரு கண்டன குரல் உங்களால் எழுப்புறதுக்கு தயக்கமாக இருந்தாலும் கூட வழக்கறிஞர் வச்சு ஒரு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுங்க. சினிமா போஸ்டர் எப்படி கிழிப்பீங்க? அப்போ எந்த அளவுக்கு அங்கே அந்த படம் அங்கே ஓடுன்னு பாருங்கள். படம் முதலுக்கு ஓடவே இல்லைன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம், அந்த ஓடுறது வேறு. படம் மொத்தத்தை வந்து படம் வந்து ஃப்ளாப்பு, அது வந்து சரியாக வந்து போட. ஆனாலும் தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100 பேர் வரட்டும், 500 பேர் வரட்டும், எதுக்காக வந்து தியேட்டரில் அந்த படம் ஓடக்கூடாது சொல்லி போஸ்டரை கிழிக்கிறாங்க. அப்போ போஸ்டரை கிழிக்கும் போது அந்த படத்தோட தயாரிப்பாளருடைய பங்களிப்பு என்ன? அவர் என்ன சொல்ல வராரு? கிழிச்சது சரின்னு சொல்ல வராரா, தப்புன்னு சொல்ல வராரா? மௌனமாக இருந்தால் எப்படிங்க அர்த்தம்? பேசணும்ல ஏதாவது. சரிங்க, அவர் டெல்லி பிரதிநிதி ஆகிட்டாருங்க, இந்த சினிமா விவகாரத்துக்குலாம் அவர் பேச மாட்டாருங்க, அவர் பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாருங்க, பதவியில் இருக்கிறாருங்க, சினிமா சம்மந்தமெல்லாம் அவர் பேச மாட்டாருங்கன்னு சொன்னால், அப்போ அந்த நிர்வாக குழுவில் இருப்பாங்கள்ல, தயாரிப்பு குழுன்னு ஒன்று இருக்குல்ல, கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் இருக்கிறார்ல, யாராவது ஒருத்தர் அதாவது ஜனநாயகன் படக்குழுவை சார்ந்தவர்கள் கூட வந்து பேசலைன்னா அப்போ எப்படி மற்ற தயாரிப்பாளர் சங்கமோ இயக்குனர் சங்கமோ நடிகர் சங்கமோ எப்படி பேசுவாங்க? இதுதான் ரொம்ப ரொம்ப கவனிக்க தகுந்தது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போ நம்ம தமிழ்நாட்டோட பதவி வந்து தூக்கி வந்து கர்நாடகாவை சார்ந்த ஒரு நபருக்கு வந்து தூக்கி கொடுத்தாச்சு. அவர் போய் சொகுசாவே உட்காந்துட்டார். அவர் வெளியேற்ற படத்தையே வந்து அவங்க வந்து கர்நாடகாவில் கிழிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க அந்த கவனத்தை எடுத்துக்கவே இல்லை. இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம ஊர், நம்ம ஸ்டேட்டுக்காரு, நம்ம ஸ்டேட்டில் இருந்து பிறந்து வளர்ந்தவர், அவர் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்குறாங்க, அவருக்கு ஒரு அமைச்சருக்கு நிகரான பதவி. அப்படி இருக்கும்போது அந்த படத்தை நம்ம ஏன் கிழிக்கிறோன்ற அந்த எண்ணம் ஏன் அவங்களுக்கு வரல? எதுக்காக? தனிப்பட்ட முறையில், இது தனிப்பட்ட தாக்குதல் தானே. இது முதலமைச்சருடைய படம், தனிப்பட்ட முறையில் ஒரு படம் வந்திருக்கு, அதை வந்து நீங்கள் போஸ்டரை கிழிக்கிறீங்கன்னா அப்போ தனிப்பட்ட தாக்குதல் தானே இது.
ஏன் வந்து அந்த யோசனை வரல? நம்ம ஸ்டேட்டஸ் சார்ந்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்குறாங்க அங்கே. இப்போ புரியுதுங்களா? இங்கே தான் நம்ம தமிழர் வந்து இளிச்சவாயனா ஆகிறான்றது புரியுதுங்களா? ஏன்னா இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தமிழர் இருக்கணும். கே வெங்கட் நாராயணா இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து யார் இருக்குன்னு கேட்டால் ஒரு தமிழர், யாரோ ஒரு தமிழர் வந்து படித்த வந்து ஒரு பண்புள்ள பண்பட்ட தலைவர் வந்து ஒரு மனிதர் வந்து அங்கே இருக்கணும். அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவரோ, தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ் இனத்தை சார்ந்தவராக இருக்கணும். ஆனால் அங்கே கொடுத்தது யார் கேட்டால் கர்நாடகாவை சார்ந்தவருக்கு கொடுத்தாச்சு. சரி, அவரால் என்ன பண்ண முடியுதுன்னா ஒன்றும் பண்ண முடியல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைதியான முறையில் அவருடைய அலுவலகத்தில் இருக்கிறார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக போஸ்டர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நடித்த படத்தோட போஸ்டரையே கிழிக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? இதுதான் வந்து இந்த உணர்வு வந்து நமக்கு வேணும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம யோசிக்கணும். இது இங்கே தமிழ்நாட்டை சார்ந்தவர் நம்ம முதலமைச்சர் இங்கே விட்டு கொடுக்க முடியாது. நம்ம முதலமைச்சர் அவர் படத்தை வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே அங்கே தண்ணி ரிலீஸ் பண்ணலை, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. தண்ணி ரிலீஸ் பண்ணலையன்றதுக்காக அதை பேசுகிறதுக்காக இப்போ வந்து கர்நாடகா போகிறதுக்கு தயாராகிறாரு முதலமைச்சர். அப்படி ஒரு செய்தி வருது. இங்கே வரியா, இதை பாரு நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு சொல்லி போஸ்டரை கிழிச்சு காட்டுறான். இது எப்படி இருக்குது பாருங்க. இதுதான் வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பதவியை தூக்கி ஒருத்தர் வந்து பாரபட்சமே பார்க்காம வந்து வேற்று மாநிலத்தை சார்ந்தவரை கொடுத்துட்றோம். ஆனால் அங்கே குறைஞ்சபட்சம் நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை என்னன்றதை பாருங்கள். உள்ளபடியே தாவேக்கா வந்து இனிமேலாவது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போஸ்டரை காப்பாற்ற முடியாது, ஜனநாயகனை காப்பாற்ற முடியாது. நான் சொல்கிறது சினிமாவை சொல்கிறேன், ஏன்னா அது முடிஞ்சு போன கதை. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான வந்து தொழிலாக பார்க்கணும். இப்போ இனி வரும் காலங்களில் இங்கே தொழிலை வந்து தொழிலாக பார்க்கணும். அது எங்கேயா தமிழ்நாட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து கர்நாடகா இருக்கட்டும், சினிமா என்பது தொழில். அந்த தொழிலாகவே பார்த்துட்டு போகணும். யார் நடிச்சிருந்தாலும் அது வந்து சினிமா தான். அப்படியான ஒரு தெளிவான பார்வை வந்து வரணும். முதல்ல அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து காவிரி நதிநீருக்கு தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா போகிறாரோ போகலையோ அது வந்து அவர் அடுத்த கட்டம் அவர் முடிவில் தெரிய போகுது. நம்ம அதுக்குள்ளே இப்போ நம்ம அதில் ஆனால் கர்நாடகா போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது குறைஞ்சபட்சம் அவர் அந்த கே வெங்கட் நாராயணா அவராவது வந்து கூட அழைச்சிட்டு போவாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. அவர் என்ன தான் டெல்லி பிரதிநிதியாக இருந்தாலும் கூட இப்போ கவர்னர்கிட்ட பதவி ஏற்க போகும்போது அவர் வந்தார்ல, அதே மாதிரி கர்நாடகா போகும்போதாவது தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாரு இந்த கே வெங்கட் நாராயணா, பெரிய பதவி வாங்கினவர். அங்கே வந்து தண்ணி தரம் மறுக்கிறாங்க, வந்து நதியெல்லாம் வந்து பார்வையிடுங்கன்னு சொல்லி வந்து டிகே சிவகுமார் வந்து கூப்பிட்றாரு. சரி, அந்த அழைப்பை ஏற்று இவர் போகிறாரோ இல்லை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரான்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே வந்து அப்படி ஒரு வேளை போனார்னா அங்கே வந்து வெங்கட் நாராயணனுடைய பங்களிப்புன்னா போஸ்டரை தான் காப்பாற்றல சார், உங்கள் படத்தோட போஸ்டரை காப்பாற்ற முடியல, குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டோட உரிமையாவது வந்து பாதுகாப்பீங்களா? அதுவும் முடியாதுன்னா அப்போ எதுக்கு சார் அந்த பதவி? அவ்வளோ முக்கியமான பதவி, பெரிய பதவி. தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதியாக அந்த பதவியை நீங்கள் வாங்கி உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு என்னன்றது குறைஞ்சபட்சம் காட்டணும்ல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.